கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்திற்கு மகிமை. அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்தில் இயேசு தற்செயலாய் பிறக்கவில்லை. அல்லேலூயா. தகுந்த காலத்திலே, ஆமென், காலம் நிறைவேறின போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எங்கேயோ தெரியாம ஒரு இடத்துல ஒரு ஊர்ல பிறந்தார் என்று நாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் எங்கே பிறப்பார் என்கிற இடம் முன்னறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு எப்படி பிறப்பார் என்று யாருக்குமே தெரியாது என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஒரு கன்னியின் வயிற்றில் தான் அவர் பிறப்பார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த பூமிக்கு வந்தவர். அல்லேலூயா. நமக்காகவே இந்த பூமிக்கு வந்தார் என்கிற மகிழ்ச்சியோடு, எனக்காக பெத்லகேமில் பிறந்தவரே, உங்களை நான் துதிக்கிற ஆண்டவரே. Thank you Jesus. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனார். இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே, மனுவாய் அவதரித்தாரே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனார். இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே, மனுவாய் அவதரித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, 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 அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. பாவத்தை போக்கிட, சாபத்தை நீக்கிட, பாவத்தை போக்கிட, சாபத்தை நீக்கிட, பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு. பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே, மரியாளின் மைந்தனார். இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே, மனுவாய் அவதரித்தாரே. இயேசு பிறந்தார். நல்ல சந்தோஷமா கைதட்டி பாடுவோம். இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே, மனுவாய் அவதரித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. பாடுவோம் சந்தோஷமா. மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் இயேசு. மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் இயேசு. மேன்மையை வெறுத்தவன் தாழ்மையை தரித்தவன், மேன்மையை வெறுத்தவன் தாழ்மையை தரித்தவன், ராஜாதி ராஜனாய் பிறந்தார் இயேசு. ராஜாதி ராஜனாய் பிறந்தார் இயேசு. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே. இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே. அல்லேலூயா. ஓ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சுமார் 2023 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு
ஒரு மத்திய கிழக்கு நாடுகளிலே பிறந்தார் என்பதற்காக அவர் வெளிநாட்டினருக்காக பிறந்த ஒரு கடவுள் அல்ல, எனக்காக பிறந்த கடவுள், என்னை மீட்பதற்காக பிறந்த இயேசு. ஆமென், அல்லேலூயா. நான் பரலோக பாக்கியத்தை அடையும்படியாக எனக்காக மனிதனானவர் இயேசு. எத்தனை பேர் அதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுப்பா, நீங்க மட்டும் இந்த பூமிக்கு வராமல் இருந்திருந்தால், அல்லேலூயா, இந்த பாக்கி எனக்கு கிடைச்சிருந்திருக்காது ஆண்டவரே, இந்த ஸ்லாக்கி எனக்கு வந்திருக்காது ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவு உண்டாகி இருந்தது, பகை உண்டாகி இருந்தது, தடை உண்டாகி இருந்தது. தேவன் மனிதனை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு பரிதாப நிலை உண்டாகி இருந்தது. அதனாலதான் தேவ தூதர்கள் பாடும்போது பாடினாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்ப இயேசு பிறந்ததுனால மனிதர்களுக்கு தேவனோடு சமாதானம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப அப்பான்னு அவரை கூப்பிடுறதுக்கு தடை இல்லை. ஹல்லேலூயா. அவர் இரட்சகர், அவர் நம்மை மீட்டெடுத்தபடினாலே அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். நமக்குள் நல்ல உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையில இருந்த இடைவெளி நீங்கி இருக்கிறது. அப்ப நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாகி இருக்கிறது. இப்ப நமக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகி இருக்கிறது. ஏன்னா பாவத்தினால மனிதன் தன்னுடைய சமாதானத்தை இழந்த நிலையில் இருந்தான். இயேசு பிறந்ததுனால, பாவத்தில் இருந்து விடுதலைக்காகவே இயேசு பிறந்ததுனால, இயேசு யாருடைய உள்ளத்திலெல்லாம் பிறக்கிறாரோ அவர்களுடைய உள்ளத்திலே சமாதானம். சமாதானத்தை அனுபவிக்கிறவங்க எல்லாரும் நல்ல கரங்கள் அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனை உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை என் உள்ளத்துல நீங்க தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்கள் ஒருத்தரும் தர முடியாத சமாதானத்தை நீங்க என் மனதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பணமோ பொருளோ பதவியோ பட்டமோ உலக ஆசைகளோ இன்பங்களோ கொடுக்க முடியாத ஒரு மன அமைதிய நிம்மதியை நீங்க எனக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உறவுகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பகையாய் நின்ற இரு திறத்தாரை கர்த்தர் ஒன்றிணைத்திருக்கிறார். பாருங்க, மனுஷனுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லாம இருந்துச்சு, அது சரியாயிட்டு. யூதர்கள் நினைச்சாங்க நாங்க மட்டும்தான், புறஜாதிகளுக்கு இல்லைன்னு நினைச்சாங்க. அப்ப யூதர்கள் புறஜாதி உறவு உண்டாகி இருக்கிறது. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பீஸ் வித் காட் அப்படின்னு சொல்லும்போது தேவன் இந்த உறவுகளில் இன்னைக்கு என்ன தந்திருக்கிறார்? சமாதானத்தை. இப்ப இயேசு பிறந்ததுனால தான் நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லை, நமக்குள்ள உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற நிலை இல்லை, நமக்குள்ள பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற பாகுபாடு இல்லை. இந்த உறவுகளிலே சமாதானத்தை இயேசு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு இந்த பூமியில பிறந்ததுனால தான் உலகளாவிய சமாதானம், வேர்ல்டு வைட் பீஸ். யார் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவங்களுக்கு சமாதானம். எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சமாதானம். எந்த ஊரில் உள்ளவங்க ஏற்றுக்கொண்டாலும் சமாதானம். அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ, அவங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையோ, ஆமென், அவங்க எல்லாத்துக்கும் சமாதானத்தை கர்த்தர் இன்னைக்கு தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தில் நம்ம அனுபவிக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில சமாதானமும் பிரியமும். நல்ல கரங்களை தட்டி தேவனே, ஓ ஜீசஸ், ஐயா வாழ்க. சத்தமா ஆராதிப்போ. ஓ ரபல சந்தனமா, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவனே, எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே.
எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஓ ஜீசஸ், ஆமென். ஐயா வாழ்க ஜீசஸ். ஓ ஆமென். Glory. Hallelujah. ரட்சகர் பிறந்தார் என்று நம்ம சாதாரணமா சொல்லவே முடியாதுங்க. இவர் உலகத்துக்கே ரட்சகர். நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா சில வேத பகுதிகள் இயேசுவை உலக ரட்சகர் என்று அறிமுகம் பண்ணுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இயேசு என்கிற பெயர், அல்லேலூயா, ஒரு மனிதனாக அவதரித்தது நிமித்தம் அவர் ஒரு சாதாரண நபர் என்று அறியப்பட முடியாது என்பதற்கு அடையாளமாக அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உலக ரட்சகர். ஆமென். மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் எந்த நாமம் தான் பயன்படுத்தப்பட முடியும்? எந்த நாமத்தின் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்தே ஆகணும்? இயேசு. அல்லேலூயா. அப்ப யாருடைய நாவு இயேசுங்கிற பேரை உச்சரிக்கிறதோ அவங்களுக்கு விடுதலை, அவங்களுக்கு சந்தோஷம், அவங்களுக்கு சமாதானம், அவங்களுக்கு ஆசீர்வாதம், அவங்களுக்கு சுகம். அல்லேலூயா. இயேசுங்கிற பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பான்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. அந்த நாமத்தை உச்சரிக்கும் போதே பாதாளம் நடுங்குகிறது. இந்த நாமத்தில் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இந்த நாமத்தில் தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தில் தான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதற்காக நன்றி. அவர் பிறப்பதற்கு 700 வருடத்திற்கு முன்பதாக அவருடைய நாமம் அறிவிக்கப்பட்ட போது இம்மானுவேல் என்று அறிவிக்கப்பட்டார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நீங்க தனிமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. திக்கற்றவர்கள் அல்ல. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களோடு கூட இருக்கும்படியாகத்தான் இந்த இம்மானுவேல் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்தது, மன்னிப்பும் கிடைத்தது, மறுவாழ்வும் வந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இயேசு ரட்சகர் மூலமாகத்தான் எனக்கு மன்னிப்பு, எனக்கு மறு வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்க பழைய வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்புகள், எவ்வளவு கஷ்டங்கள். ஆனா இன்னைக்கு இந்த ரட்சகர் வந்ததால, அல்லேலூயா, இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்ததால, இந்த மீட்பு நமக்கு வந்ததினால எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த ரட்சகர் வந்ததுனால தான் எனக்கு மறு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. நான் ஒரு புது சிருஷ்டியா மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. இப்ப எல்லாம் புதிதாய் மாறிவிட்டது. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மெய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மெய்ப்பனாய். இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மா
தேவன் நம்மோடே இம்மானுவேல், தேவன் நம்மோடே. ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினி நான் நடக்கையில், ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினி நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே. என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்க, தேவன் நம்மோடே இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தேவனை உங்களோடு கூட இருக்கிறவராக அனுபவிக்கிறீர்கள்? எங்கேயோ இருக்கிறவரை ஆராதிக்கவில்லை, என்னோடு இருக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன ஒரு நாள் தனிமையை அணிஞ்சிய மாட்டார், விடவே மாட்டார். அவருடைய நாமம் அதிசயமானவர். எத்தனை பேர் அதை உண்மையிலே நம்புறீங்க? இயேசுனாலே அதிசயம்தான், அவருடைய பேர்ல அந்த அதிசயம் விளங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் யாரு? இயேசு. கண்ணியின் வயிற்றில் இயேசு பிறப்பார்னா யாராவது புரிந்து கொள்ள முடியுமா? How come it is possible? எப்படி இது சாத்தியம்? அதனால தான் மரியாள் கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ்ல இயேசு அதிசயமானவர் என்பதை வெளிப்படுத்த போகிறார். உங்களுடைய புரிந்து கொள்ளுதல், உங்களுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த இயேசு கிரியை செய்யறதை நீங்க பார்க்க போறீங்க. அவருடைய பிறப்பு அதிசயம், அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த ஊழியங்களிலே அவர் அதிசயங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மரணம் அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம், இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருப்பது அதிசயம், சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறதும் அதிசயம். ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவன் நமக்கு இரட்சகராய் இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவரை போல நமக்கு கைட் பண்ண யாருமே இல்லை. ஆமே, நமக்கு சொல்லி தர்றதுக்கு யாருமே இல்லை. குழப்பங்களின் நேரங்களில் என்ன தீர்மானிப்பது என்பதை யோசிக்கும் சூழ்நிலைகளில் இதை நீ தேர்வு செய், இந்த வழியிலே நீ நட. இப்படி ரைட் சாய்ஸை நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு ஆலோசகர் இந்த இயேசு. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருப்பார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு நல்ல ஆலோசகராக இருந்து என் குடும்ப வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், ஆண்டவரே, எங்கள் எதிர்காலங்களை குறித்து, எங்கள் பிஸ்னஸை குறித்து, எங்கள் படிப்பை குறித்து, ஹல்லேலூயா, நாங்கள் பிளான் பண்ண வேண்டிய காரியங்களை உங்கள் ஆலோசனையின்படி பிளான் பண்ணணும். நாங்கள் டிசைட் பண்ண வேண்டிய காரியங்களை உங்கள் ஆண்டவரே ஆலோசனையின்படி டிசைட் பண்ணணும். ஹல்லேலூயா. நாங்கள் தீர்மானிக்கும் காரியங்கள், நாங்கள் திட்டமிடும் காரியங்கள் எல்லாம் நீங்க சொல்றதின் அடிப்படையில் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன், எல் கிபோர். ஹீப்ரூல அப்படிதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திட்டங்களை தருகிற தேவன், அதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். God has a great plan concerning your lives. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்வை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும் வல்லமை அவர்கிட்ட இருக்கு. நீங்க அதை நிறைவேற்ற போகிறது இல்லை. உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய திட்டம் அவரால் தான்
நிறைவேற போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னை குறித்த, என் குடும்பத்தை குறித்த, என் பிள்ளைகளை குறித்த எதிர்கால திட்டம் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. அந்த அத்தனை திட்டங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். அதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். திட்டங்களை தருகிற தேவன் மாத்திரமல்ல, அந்த திட்டங்களை நிறைவேற்ற நீ வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உன்னத தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய நாமம் நித்திய பிதா. ஹல்லேலூயா. எவர்லாஸ்டிங் ஃபாதர். ஏதோ ஃபாதர் அப்படின்னாங்க உடனே தகப்பன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் சொல்றார், நாள் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். ஆபிரகாமே என்னுடைய நாளை காண்பதற்கு எப்படி இருந்தான்? ஆசையா இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த நித்திய பிதா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காரணமா இருப்பவர், ஒன்று உருவாக காரணமா இருப்பவர். இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ்ல கர்த்தரை பிரைஸ் பண்ணிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில இல்லாதவை ஒன்றை ஆண்டவர் இன்னைக்கு உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. இல்லாத ஒன்றை கர்த்தர் உருவாக்க போகிறார். ப்ரொடியூசர் அப்படின்னு உருவாக்குகிறவர். ஆமென். இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை கர்த்தர் இருக்கிறதாக அழைத்து உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் தரப்போகிறார். ஓ glory to Jesus. சமாதான பிரபு ஆண்டவர் தருகிற சமாதானம் உலகம் தர முடியாத சமாதானம், பூரண சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், முடிவில்லாத சமாதானம். எத்தனை பேர் இப்படிலாம் ஆசீர்வாதத்தை இந்த நாமத்தில் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நீங்க நம்பி ஸ்தோத்திரம் பண்றீங்க? அல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்று பெத்தலையில் பிறந்தவரை, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் மெத்தலையில் பிறந்தவரை நல்லா கைத்தட்டி பாடுவோம். போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை, இன்று பெத்தலையில் பிறந்தவரை, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை, இன்று பெத்தலையில் பிறந்தவரை, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ. இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆக்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை, இன்று பெத்தலையில் பிறந்தவரை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க பெத்தலையில் பிறந்தவரே, இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த அனுபவத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதோடு சம்பந்தப்பட்ட நிறைய பேர்ல மேய்ப்பர்களுடைய பங்கு ரொம்ப பெருசா இருந்தது. ஏன்னா முதலாவது அவங்களுக்கு தான் இந்த குட் நியூஸ் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அவங்க பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டு உடனே போய் இயேசுவை பார்த்தாங்க, பணிந்து கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லா இடத்துக்கும் போய் தூதர்கள் வந்தப்ப என்ன நடந்தது, அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த தூதர்கள் கூட்டம் சேர்ந்து பாடின ஆராதனை, இவர்கள் போய் பார்த்த இயேசு எந்த இடம், எப்படிப்பட்ட சூழ்நிலை, அவரை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் நிஜம் அப்படிங்கிற உண்மையை
எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் போய் பிரசித்தம் பண்ணாங்க. அப்போ இந்த கிறிஸ்மஸில் நம்ம எல்லாத்தையும் பிரசித்தம் பண்ணலைனாலும், எல்லா இடத்துல போய் பிரசித்தம் பண்ணலைனாலும், அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நம்ம சொல்லணும். எத்தனை பேர் அப்படி உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? நல்லா கையை உயர்த்தி ஏசப்பாட்டு சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்கள் அன்பை ஒருத்தருடையாவது நான் சொல்லணும். நீங்கள் எனக்காக தான் பிறந்தீங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒருத்தருடையாவது சொல்லணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த பாரத்தை எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவர். அந்த பாரத்தை எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவர். ஓ ஜீசஸ், அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த சாஸ்திரிகள் எல்லாரும் அந்த இயேசுவை பார்த்தபோது அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் நல்ல ஞானிகள். ஆனா பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக தங்களுடைய ஞானத்தை அவங்க பெருசா நினைக்கவே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக தாங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறோம், எப்படிப்பட்டவங்க என்பதை குறித்து அவங்க பெருசா நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவங்க சாதாரணமாக தங்களை தேவனுக்கு முன்பாக முற்றிலும் அர்ப்பணித்தார்கள். அதே போல நம்ம யாரா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஞானம், நம்முடைய செல்வம், இவைகள் எல்லாவற்றுக்கு காரணர் யார் தான்? இயேசுதான். என்ன ஆண்டவருக்கு முன்பாக நம் முற்றிலும் தாழ்த்துறேன்னு சொல்றவங்க எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி, பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் நீர் பாரும் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார். சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடே ஜன்ம நற்செய்தி பாடி போற்றுமே. விண்ணில் கர்த்தானீர் மாமகிமையேற்பி சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நீர் வேறுதிலே தெய்வ குமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. தேவனே, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிறப்பின் மகிமை எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக. இன்னும் யாருடைய உள்ளங்களிலெல்லாம் நீர் பிறக்காமல் இருக்கிறீரோ அவர்களுடைய உள்ளங்களிலும் நீர் பிறப்பதற்கு இந்த நாள் ஒரு நல்ல வாய்ப்பாக மாறுவதாக. உம்முடைய அன்பின் நற்செய்தியை ஒரு நபருக்காவது இன்றைக்கு சொல்ல எங்களுக்கு வேண்டிய கிருபையை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.